ஹலோ கைஸ், நம்மளோட சேனல் பேர் வந்து ட்ரேடிங் டூரிசம். நம்மளோட சேனலில் வந்து வீக்லி அவுட்லுக் வந்து என்னோட ஜேர்னலிங் பர்பஸ்க்கு வந்து எடுத்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவும் அதான். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்னோட வியூ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக ட்ரேடிங் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வந்து நான் ட்ரேடிங்கில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பெருசாக ஒரு ப்ராஃபிட் எதுவும் எடுத்ததில்லை. கிரிப்டோவில் கூட ஓரளவு வந்து என்னன்னா ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இதை மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கிரிப்டோவில் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபாரெக்ஸில் அந்த அளவுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிரிப்டோ ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது, கிரிப்டோவில் எப்படி நம்ம ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நிறையா போடுவேன். அதே மாதிரி ஃபாரெக்ஸில் வந்து நான் எடுக்கிற ஒரு சில ட்ரேட்ஸோட அவுட்லுக்கு, அடுத்து வீக்லி அவுட்லுக், என்னோட என்னோட வியூ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதே தான் வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவை பார்த்து பிளைண்டாக வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்னோட ஒரு ஜேர்னலிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதோட ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக ஏர்ட்ராப்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். அது மாதிரி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஒய்லேருந்து பார்ப்போம். நான் மோஸ்ட்லி வந்து டிஎக்ஸ்ஒய், யூரோ, பிடிசி இது 3 தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் அவுட்லுக் நான் வீடியோ போட போகிறது அப்படின்னா இந்த 3 தான். சரியா? ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஒய் மந்த்லிலேருந்து வந்துடுவோம். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹையை எடுத்துட்டு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்கான். கீழே நல்லா இறங்கிட்டு இருக்கான். மந்த்லியில் நெக்ஸ்ட் எங்கே வருவான் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மந்தோட ஹையோ லோவோ எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா இந்த கேண்டிலோட, அதாவது ப்ரீவியஸ் மந்தோட கேண்டிலோட 50% பார்க்குறப்ப ஆல்ரெடி 50% வந்துட்டான். டார்கெட், ரெண்டாவது டார்கெட் அந்த மந்தோட லோ, ஃபஸ்ட் டார்கெட் அந்த மந்தோட 50%, அடுத்து அடுத்த அந்த மந்தோட 75%. இதுதான் பார்க்குறது. இப்போதைக்கு வந்து 50% தாண்டிட்டான். அடுத்து அந்த மந்தோட 70% வருவான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ மந்த்லியில் வந்துட்டீங்க அப்படின்னா மந்த்லியில் வந்து வீக்லியில் வந்துட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்துட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். இது வந்து நல்ல ஒரு சைன் பேரிஷ்க்கு. கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த கேண்டிலோட பிடிக்கு இன்சைடில் தான் இந்த இதுக்கு ஏதாச்சும் இந்த கேண்டிலோட இன்சைட் பாரில் தான் இப்போ 2 கேண்டிலுமே இருக்குது. இது வந்து என்எஃப்பின்னு நினைக்கிறேன், என்எஃப்பி வீக் கேண்டில் நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரியல, டெய்லி பார்த்தா தெரியும். ஆமாம், என்எஃப்பி தான். ஓகே, என்எஃபியோட கேண்டில் இது. கரெக்டாக இந்த பிபிஆரில் வந்து இந்த வாரம் மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக கீழே இறக்கியிருக்கான். இப்போதைக்கு நான் டார்கெட் பண்ணுறது அப்படின்னா இந்த லோவை டார்கெட் பண்ணுவேன். அடுத்து வீக்லியில் வந்து இந்த வீக்லியோட இதான ப்ளே ஆகுது, அதே மாதிரி இந்த வீக்கோட லோ நான் டார்கெட் பண்ணுவேன். ஓகே, போய் பார்த்தா விசிபிலிட்டி ஹவர்ஸ், மினிட்ஸ், டேஸ்லையும் எடுக்கு. ஓகே, இப்போதைக்கு நான் இது 2 தான் டார்கெட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டேவோட கேண்டிலுக்குள்ளே தான் ஃப்ரைடே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் பாரில் இருக்குது.
கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்ல இண்டிகேஷன் பண்ணி தான் அந்த கேண்டில் வந்திருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ல உள்ள போயிட்டு தான் இந்த ஆர்டர் பிளாக்ல இண்டிகேட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து நம்ம 4 ஹவருக்கு போய்ப்போம். 4 ஹவரில் இந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஃபுல்லும் வந்து என்னோட ஒரு வியூ தான். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது இப்போ சப்போஸ் இது எப்படி உங்களுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும் எனக்கு தெரியுது அப்படின்னா நான் கிளியர் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா அந்த டவுட்ஸ் வந்து அந்த டவுட்ஸ் உங்களுக்கு எங்கே போய் பார்த்தா கிளியர் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். சரியா? 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த லோ ஓகே இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரலாம். இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸ் பேட்டருக்கு போய் பார்த்துருவோம். பேட்டருக்கு போய் பார்த்தா மண்டே நியூஸ் இல்லை, தேர்ஸ்டே கேடுக்கு நியூஸ் இருக்குது, வெனஸ்டே எஃப்எம்சி மீட்டிங் இருக்குது, தேர்ஸ்டே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அடுத்து ஃப்ளாஷ் சர்வீஸ். ஓகே, ஃபெட்ஸ்வால் பவுல் ஸ்பீச், ஓ ஜாக்சன். ஓகே, நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மண்டேவும் டியூஸ்டேவும் நல்ல ஒரு அக்குமுலேஷனில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெனஸ்டே வந்து 2 சைடும் அடிச்சுட்டு ஸ்லோவாக 2 நாளும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் உங்களுக்கு அதில் மார்க் பண்ணி காட்டுறேன். எங்கே இருந்தது, இங்கே ஆரம்பிக்குதா, இப்படி போய் இப்படி ஒரு அடி இது முழுக்க முழுக்க வந்து என்னோட ஒரு வியூ தான். இதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. சரியா? இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு வியூ தான். ஓகேவா? இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே வந்து பிளைண்டாக நம்பாதீங்க. நானே வந்து இதை ஃபுல்லாக வந்து நம்ப மாட்டேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க இப்போதைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணுறது. டிஎக்ஸ் ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் அக்குமுலேஷன் நடந்து வெனஸ்டே வந்து எஃப்எம்சி மேலே ஒரு அடி அடித்து கீழே இறக்கி பொறுமையாக கீழே எந்த ரவுண்ட் எடுப்போம் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இதான் வந்து என்னோட வியூ டிஎக்ஸ்ஒய் நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது. இதை நான் எடுத்துடுறேன். ஓகே, அடுத்து போனால் இது யூரோ பார்ப்போம். யூரோ அதே மாதிரி மந்த்லிக்கு போயிடுவோம். மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இது என்ன பண்ணுச்சோ அதே தான். அதில் ப்ரீவியஸ் மந்த் ஹையை எடுத்திருக்கு, இதில் லோ எடுத்திருக்கு. அதே டார்கெட் தான் வீக்லியில் வந்து ஆனால் என்ன அந்த இடத்துக்கிட்ட வந்து லோவை எடுத்து வச்சுருக்கான், இந்த இடத்துல எடுக்கல. ஜிபிபி எடுத்திருக்கானான்னு தெரில, பார்ப்போம். ஜிபிபி எடுக்கல. ஓகே, எடுத்து ப்ரீவியஸ் கேண்டில் மேலே மட்டும்தான் க்ளோஸ் இருக்குது. கேண்டில் மேலே மட்டும்தான் க்ளோஸ் இருக்குது. டேஸில் பார்ப்போம். அந்த இடத்துக்கிட்ட இன்சைட் பாரில் இருக்குது. இந்த இடத்துக்கிட்டையுமே கிட்டத்தட்ட இன்சைட் பார் தான். ரொம்ப இல்லை, ஹையை எடுத்துட்டு திரும்பி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். டேவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். இந்த ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு இதாக நம்ம இதை வைக்கலாம் டார்கெட்டாக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஜிக்குள்ளே தான் நிற்கிதா ப்ரைஸ். ஆமாம், கிட்டத்தட்ட ஆனால் ஃபெயில் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது இந்த எஃபிஜியை. ஓகே,
அடுத்து நம்ம 4 ஹவரில் பார்ப்போம். 4 ஹவரில் இந்த ஜோனோட ஓடிக்கு வந்து திரும்புறான்னு நினைக்கிறேன். இந்த ஜோனோட ஓடியில் வந்து திரும்பி போறான்னு இருக்கு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்தா ப்ரீமியம்லேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் எதிர்பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, இந்த எஃப்இஜி மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜிக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கிறது மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது ஸ்லோவாக ஏன் சொல்ல முடியாது, ஸ்ட்ரைட்டாக மண்டே வந்து கேப் அப் கேப் டவுன் அப்படியும் ஓப்பன் ஆகலாம். இந்த இடத்துக்கு வந்து திரும்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபுல் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேவா? இப்படி வந்து இப்படி இவனை மார்க் பண்ணல, சொல்லிடுறேனே. மார்க் பண்ணால் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி தான் மண்டே டியூஸ்டே 2 நாளும் அக்குமுலேஷன் ஆகிட்டு யூரோக்கு நியூஸ் இருக்கா? யூரோக்கு இருக்கு. தேர்ஸ்டே நியூஸ் இருக்கு. ஓகே, மண்டே டியூஸ்டே 2 நாள் அக்குமுலேஷன் பண்ணிட்டு வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாளும் ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து டிஜிஎஃப்ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண்டே டியூஸ்டே வந்து 2 நாளுக்கு எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை. ஆனால் ஃப்ரைடே வெனஸ்டே தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா எஃப்ஓம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துன்னா யூரோக்கு பிபிஎம் இருக்குது. சரியா? ஓகே, அதே 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நான் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம பிடிசி பார்ப்போம். பிடிசி மந்த்லியில் போய்ப்போம். பிடிசி வந்து ஆல் டைம் ஹையை எடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கான். வீக்லிலையும் அதே தான், ஆல் டைம் ஹை எடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கான். இப்படி நான் எதிர்பார்க்கறது வந்து இந்த லோ எதிர்பார்க்குறேன். இது முடியும் இதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த இடத்துக்கு போறதுக்கு. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வருஷம் தான் ஹால்வேன் நடந்திருக்கு. இந்த இந்த இயர் வந்து சரி, போன இயர் தான் ஹால்வேன் நடந்திருக்கு. இந்த இயர் வந்து ஒரு நல்ல ஒரு புல் ரன் இயரு. ஸோ அதனால திரும்பி இந்த ஜோனுக்குள்ள வந்துட்டு போவான் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். உள்ள எஸ்எம்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இடிஹெச் கூட. ஓகேவா? ஓகே, டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஆல் டைம் ஹை எடுத்த அன்னைக்கு இதை எடுத்து தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த ஸ்விங் பாயிண்ட் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வாரத்துக்கு. ஏன்னா எங்கேயுமே வந்து ஒரு பிடிஆர்எஸ் இதாகல, எஃப்இஜி எதுவுமே இதாகல. ப்ளைஸ் வந்து அப்படியே கிளியராக எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல கிளியராக ஒரு சிஎஸ்டி கொடுத்து அது உள்ள வந்து பிரிண்ட் ஆகி அப்படியே கீழே இறக்கியிருக்கான். இதோட ஃபெயிலியர் இன்வாலுவேஷன் லைன் அப்படின்னா இந்த தாண்டி எனக்கு க்ளோஸ் இருக்கக்கூடாது. டேவில் இந்த கேண்டில் தாண்டி எனக்கு க்ளோஸ் இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் வந்து நான் இன்வாலுவேஷன் லைனாக பார்க்குறேன். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல உள்ள நிற்கிறான். மோஸ்ட்லி இந்த இடத்துக்குள்ள வந்து கீழே வர திரும்பி வாய்ப்பு இருக்கு. இந்த ஹையை எடுத்துட்டு இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி கீழே வர சான்ஸ் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி கீழே வர நிறைய சான்ஸ் இருக்கு.
அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. இதை நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துக்கிட்ட வேணா இது மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. 3 பற்றியும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.